TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இந்திய லோக்சபா தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்றது. ஏப்ரல் 21 தொடங்கிய வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடைபெற்றது. சுதந்திரத்திற்கு பின்னரான 18வது லோக்சபாவை தெரிவு செய்வதற்கு சுமார் 1 கோடி வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை உள்ளடக்கிய 37 கட்சிகளை கொண்ட இந்திய கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாக அமைந்த இந்த தேர்தலின் முடிவுகள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வெளியாகும். தேசிய ஜனநாயக கூட்டணியே மீண்டும் அரசாங்கத்தை அமைக்கும் என்பதிலும் மோடியே மீண்டும் பிரதமராவார் என்பதிலும் பெரும்பாலும் சந்தேகமில்லை. ஆனால் மோடி எதிர்பார்ப்பதைப் போன்று 3/2 பெரும்பான்மை ஆசனங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறுவதை தடுப்பதற்கு இந்திய கூட்டணி எந்த அளவிற்கு சவாலை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதே கேள்வி. மீண்டும் பிரதமரானால் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ச்சியாக 3 தடவைகள் பிரதமராக பதவியேற்கும் முதல் இந்திய அரசியல் தலைவர் என்ற பெருமையை மோடி தனதாக்கிக் கொள்வார். அவர் இப்போது தமிழ்நாட்டின் தென்முனையில் உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்க வைக்க விரும்புபவர்கள் மாத்திரமே பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தை எதிர்க்கிறார்கள் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். நம்பிக்கை தரக்கூடிய பொருளாதார நோக்கு மீது அரசாங்கம் கவனத்தை குவித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கும் அதேவேளை எதிர்க்கட்சிகள் அரசியல் நோக்கத்துடன் மாத்திரமே செயற்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் ஊடக மையத்தில் நேற்று முன்தினம் உறுதியான நாடொன்றை நோக்கிய கூட்டுப்பாதை என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய ஷெஹான் சேமசிங்க பொருளாதார நிலைமாற்ற சட்டம் மூலம் உற்பத்தியை அதிகரிப்பதையும் சகல இலங்கை குடிமக்களுக்கும் தொழில் வாய்ப்புகளை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டது. அத்துடன் உட்கட்டமைப்பு அபிவிருத்தியையும் பிரதான இலக்குகளில் ஒன்றாக கொண்டது. ஆனால் சட்டமூலத்தை பற்றிய சரியான விளக்கத்தை கொண்டிராத சிலர் பல்வேறு வியாக்கியானங்களை செய்து மக்களை தவறாக வழிநடத்துவதில் ஈடுபடுவது கவலைக்குரியது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முட்டை பாவனை கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது தற்போது தினமும் 10 லட்சத்தினால் அதிகரித்திருப்பதாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டிருக்கும் அதிகரிப்பு, உயர்ந்தளவு ஊட்டச்சத்துக்களை கொண்ட மீன், இறைச்சி ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு ஆகியவையே முட்டை பாவனை அதிகரிப்பிற்கான காரணங்கள் என்று கூறப்படுகின்றது. பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக ஆங்கிலத்தில் எகனாமிக் ஹிட்மேன் என்று வர்ணிக்கப்படுகின்ற உலக கோடீஸ்வரர்களான எலான் மஸ்க், ஜார்ஜ் சோரோஸ், ஜேம்ஸ் பெக்கர் போன்றவர்களுக்கு நாட்டை சுரண்டுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கதவுகளை திறந்து விடுகிறார் என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கவுன்சிலின் உறுப்பினரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி கூறியுள்ளார். பதுளையில் வர்த்தக சமூகத்துடன் நடத்திய சந்திப்பு ஒன்றின் போது வைஃபையை தருவதற்காகவே எலான் மஸ்க் இலங்கைக்கு வருகின்றார் என்று ஜனாதிபதி கூறுகின்றார். இதே ஜனாதிபதிதான் இலங்கையர்கள் சகலருக்கும் வைஃபையை இலவசமாக தரப்போவதாக 2015ஆம் ஆண்டில் கூறினார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது இலவசம் என்ற சொல்லை கைவிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2024ஆம் ஆண்டில் வைஃபை வழங்கப்படும் என்று கூறுகிறார். எலான் மஸ்க் ஒருபோதும் வைஃபையை இலவசமாக எவருக்கும் வழங்கப் போவது இல்லை என்று கூறிய சுனில் ஹந்துநெத்தி, ஆஸ்திரேலிய கோடீஸ்வரரான ஜேம்ஸ் பெக்கர் இலங்கைக்கு வந்து முதலீடுகளை செய்யப்போவதாக ரணில் விக்ரமசிங்க முன்னர் கூறினார். ஆனால் அவர் ஒருபோதும் வரவில்லை, எந்த முதலீடுகளையும் செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வருவதாக பகடு காட்டுவதற்கு அரசாங்க பணம் பயன்படுத்தப்படுகின்றது. உலக நாடுகளில் ஜனாதிபதிகளின் வேண்டுகோள்களை ஏற்று கோடீஸ்வரர்கள் வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் முதலீடுகளை கொண்டு வருவதில்லை என்றும் சுனில் ஹந்துநெத்தி வர்த்தக சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவை
தங்களிடம் கையளிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான சமகி ஜனபலவேகய கேட்டுள்ளது. கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய சமகி ஜனபலவேகயவின் தேர்தல் முகாமையாளர் சுஜீவ சேனசிங்க ஸ்ரீகொத்தாவை கோருவதற்கு தங்களுக்கு முழு உரிமையும் இருப்பதாக கூறியுள்ளார். முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியினர் என்ற வகையில் எமக்கு ஸ்ரீகொத்தாவை கோரும் உரிமை இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனசாட்சியின்படி செயற்பட்டு ஸ்ரீகொத்தாவை எங்களிடம் கையளிப்பார் என்றும் நம்புகின்றேன். எஞ்சியிருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் நலன்களை மனதில் கொண்டு இதை செய்ய வேண்டும். எங்களிடம் ஸ்ரீகொத்தாவை கையளிப்பதன் மூலமாக தனது பாவங்களில் சிலவற்றை ரணில் விக்ரமசிங்க கழுவிக்கொள்ள முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்து விக்ரமசிங்கவை அகற்ற முடியாமல் போனதினாலேயே சமகி ஜனபல வேகயவை அமைக்க நிர்பந்திக்கப்பட்டோம் என்றும் சேனசிங்க தெரிவித்துள்ளார். கடுமையான உஷ்ணம் காரணமாக இந்தியாவின் 5 மாநிலங்களில் 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 85 பேர் மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலேயே இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன. இந்த 85 பேரில் அநேகர் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் என்றும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாதத்திற்கு அனுசரணை வழங்கும் நாடுகள் பட்டியலில் கியூபாவை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சேர்த்திருப்பது குறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமால் வீரவங்ச கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங்கிற்கு பகிரங்க கடிதம் ஒன்றை எழுதியிருக்கும் வீரவன்ச 2024 மே 16 அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலில் கியூபா சேர்க்கப்பட்டிருப்பதை தாங்கள் கடுமையாக ஆட்சேபிப்பதாக கூறியுள்ளார். நேற்றைய தினம் வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின்படி 1,73,444 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கான தகுதியை பெற்றிருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஆனந்த ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கையானது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் 64.33% என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.